ஹாய். மார்ச் 8 வந்து உமன்ஸ் உமன்ஸ் டே வருது. ஸோ அதுக்கு அட்வான்ஸாக வந்து என்னோடய விஷஸ் சொல்லியிருக்கிறேன். பொதுவாகவே லேடிஸ்க்கு வந்து யாருனா ஒரு விஷயத்த சாதிக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க வந்து அதை கண்டிப்பாக செஞ்சு காட்டணும்னு நினைப்பாங்க. என்னோடய பர்சனல் லைஃப்பில் ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்சி ஆகிறது வந்து ரொம்பவே வந்து எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம். எனக்குமே அப்படி தான். ஆனால் வந்து 4th மந்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அபார்ட் ஆகிடுச்சு. அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுலேருந்து வெளியே வர நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், டிப்ரெஷன் ஆகிட்டேன். அப்போது டாக்டர்ஸ் எல்லாமே சொன்னாங்க, இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸ் கேப் இருந்து குழந்த பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே வந்து ஏன் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து கடவுளோட பாக்கியத்தால் திரும்பவும் கன்சீவ் ஆனேன். அப்போ வந்து என்னோடய வெயிட் வந்து அண்டர் 50 தான். 43 கேஜி தான் இருந்துச்சு. நார்மல் டெலிவரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் நான் வந்து என் அப்பா முருகரை மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். அதேமாதிரி வந்து அவரோட ஆசீர்வாதத்தாலையும் என்னோடய நம்பிக்கையாலுமே வந்து நான் நார்மல் டெலிவரி தான் வந்து பண்ணுது. 10 to 12 hours வந்து பெயினை வந்து பொறுத்துக்கிட்டது காரணமும் வந்து கடவுள் மேலே எனக்கு இருந்த நம்பிக்கை தான். இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளால் எதுனா சாதிக்க முடியாது, எதுனா முடியாதுன்னு யாராவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொன்னாலும் அதை வந்து நம்பாதீங்க. நம்ம மேலேயும் நம்ம வணங்குற தெய்வத்து மேலேயும் நம்பிக்கை வச்சா நம்மளால் எல்லாமே சாதிக்க முடியும். இதை கன்வே பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களுமே உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க. இன்றைக்கி டின்னர் வந்து சப்பாத்தியும் கிரேவியும் வச்சு சிம்பிளாக முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.